வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சரவை மாற்றம் 3வது முறையாக இந்த மாத இறுதிக்குள் நடைபெறும் என்றும் தற்பொழுது உளவுத்துறை மூலமாக செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அமைச்சரவை மாற்றத்தில் முழுக்க நடக்கப் போகின்ற தகவல்களும் மூத்த அமைச்சர்களது பதவி பறிப்பும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறக்கூடும். அந்த அளவில் தற்பொழுது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் தான் இந்த ரிப்போர்ட்டை முழுமையாக தயாரிக்கப்பட்டு இருப்பதாகவும், அவரது நேரடி கட்டுப்பாட்டில் அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போவதாகவும், இதில் சில மூத்த அமைச்சர்களது பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், இளம் அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர் பதவியில் வகிப்பார்கள் என்றும், குறிப்பாக மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை கண்டிப்பாக மாற்றங்களை சந்திக்கும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்பார். நிதி, தொழில்துறை மாற்றங்கள் செய்யப்படாது என்றும், அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு மீண்டும் முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உதயநிதியை துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார் என்றும், நாளை இதற்கான அறிவிப்பு வரலாம் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அமைச்சரவை மாற்றம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி உட்பட அறிவிப்புகள் நாளை வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. வெளிநாடு செல்வதை முன்னிட்டு ஆட்சி நிர்வாக பொறுப்புகளை அவருக்கு முழுமையாக வழங்கிடலாம் என்கிறார்கள். மனதில் வைத்தே சமீபத்தில் செயலாளர்கள், IAS அதிகாரிகள் மாற்றம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இளம் அமைச்சர்களை தேர்வு செய்யவில்லை. அதே சமயம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இளம் MLAக்களை தான் தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், சுமார் 5 முதல் 6 அமைச்சர்கள் மீது புகார்கள் இருப்பதால் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகும், இடைத்தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இதற்கு காரணம் நமது அனைவருக்கும் தெரியும். துணை முதல்வராக மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக வைத்திருந்தால் இதை வைத்து அரசியல் செய்வார்கள், எதிர்க்கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக இவ்வளவு மாதங்கள் பொறுமையாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ள ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மிக பெரிய அளவில் ஆட்சி மாற்றங்களை தனது மகனின் கீழ் கொண்டு வருவதற்காகத்தான் தற்பொழுது அமைச்சரவை மாற்றமும் மூத்த அமைச்சர்கள் பதவி பறிப்பும் ஏற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். பார்ப்போம், இது சரியான மாற்றமா என்பதை கூறுங்கள்.